வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அடியும் ஆதரவும். பக்கத்து வீட்டிலே ஒரே கூச்சலும் கூப்பாடுமாய் இருந்தது. தங்கம்மாள் ஓடி போய் பார்த்து விட்டு வந்தாள். என்ன நடந்தது என்று விசாரித்தார் பொன்னப்பர். ஆசிரியர் நமச்சிவாயம் கடன் வாங்கி இருந்தாராம். கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை. கடன் கொடுத்த முருடன் கடனை திருப்பி கொடுக்கிறாயா இல்லையா என்று கேட்டு அடித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னாள் தங்கம்மாள். ஆசிரியர் நமச்சிவாயத்தை அடிக்கிறானா? அப்பாவி ஆயிற்றே அவர். இரு, இதோ வருகிறேன் என்று சொல்லி பொன்னப்பர் எழுந்தார். பக்கத்து வீட்டுக்கு ஓடினார். ஆசிரியர் நமச்சிவாயத்தை அந்த முருடன் அப்போதும் அடித்துக் கொண்டுதான் இருந்தான். பொன்னப்பர் அவன் மேல் பாய்ந்தார். அவன் கையில் இருந்த தடியை பறித்தார். அவனை தூணோடு தூணாக சேர்த்து வைத்து கட்டினார். அதன் பின் நமச்சிவாயத்தை நோக்கி என்ன நடந்தது, இவனிடம் எவ்வளவு கடன் வாங்கினீர்கள் என்று விசாரித்தார். நான் கடனே வாங்கவில்லை. என்னை உங்களுக்கு தெரியாதா? எனக்கு கடன் வாங்க என்ன தேவை இருக்கிறது என்று அடிபட்ட வலி வேதனையோடு பேசினார் ஆசிரியர் நமச்சிவாயம். அவர் பொய் பேசாதவர் என்பது பொன்னப்பர் அறிந்ததே. கொள்ளும் பார்வையோடு அவர் முரடனை நோக்கினார். சந்தையில் 5 ரூபாய் கொடுத்தேன், இப்போது இல்லை என்கிறேரே என்றான் முருடன். நமச்சிவாயம் ஆப்பக்கார கிழவி வீட்டில் சாப்பிடுகிறார் என்பது யாவரும் அறிந்த செய்தி. அவர் சந்தைக்கு போக வேண்டிய வேலையே இல்லை. முருடன் போய் அம்பலமாகிவிட்டது. பொன்னப்பர் அவனை காவல் நிலையத்துக்கு அனுப்பி வைத்தார். பொன்னப்பரே, சமயத்தில் நீங்கள் வந்து காப்பாற்றாவிட்டால் அந்த முருடன் என்னை சாகடித்திருப்பான். பிறர் துயரம் தீர்க்க முன்வரும் உங்களை போன்ற வீரர்களால் தான் என்னை போன்ற அப்பாவிகள் பிழைத்திருக்கிறார்கள் என்று நன்றி நிறைந்த சொற்களை கூறினார் ஆசிரியர் நமச்சிவாயம். கருத்து: பெரியவர்கள் பிறர் துன்பத்தை தமக்கு வந்ததாக கருதி விரைந்து சென்று நீக்குவார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.